வணக்கம். நான் வந்து அஜாஸ் பாய், டெல்லி பாய். என் பேர் 100 பேர் இருக்குது டெல்லி பாய்ன்ட்டு. எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாம் ஆக்சுவலாக வந்து ஒரு 25 வருஷமா புறா சின்ன பையன்லேருந்து புறா வளர்க்கணும்னு ஒரு ஆசை. அந்த புறா வளர்த்துட்டு இருந்தேன். வளர்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ரேஸ் விடணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஃபஸ்ட்டு சிஹெச்எஃப்சி சீனிவாசன் சார் கிளப்பில் சேர்ந்துருந்தேன். சேர்ந்து விட்டு ஒரு வாரங்கள் ஃபஸ்ட்டு செகண்டு அடிச்சிட்டான். ஒரே 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 ஆன் த டே அடித்தான். அடித்த உடனே அது திருப்பி அந்த ரேஸ் விடுறதுக்கு ஆசிரமாக வந்துச்சு. அதனால் அந்த ரேஸை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஏஎம்சி கிளப்பில் மெம்பராக இருக்கிறேன். இன்னும் இருக்கிறேன். ஏஎம்சி ரிங்கோடு தான் புறா இருக்குது. சிறிதெல்லாம் வளர்த்துட்டு இருக்கிறேன். நல்ல ஃபேன்சரி மாதிரி புறா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, எல்லாம் பண்ணுச்சு. ஏஎம்சிலையும் டெல்லி வரைக்கும் புறா விடுறதுக்கு போட்டாங்க. டெல்லி வரைக்கும் புறா விட்டுருக்கேன். டெல்லி வின் பண்ணியிருக்கிறேன். 31 நாள் வந்து 31 நாள் வந்துச்சு. 31 நாள் வந்துச்சு. அது ஒரு பேருக்கு அப்புன்னு வச்சுருந்தேன். அது ஆக்சுவலாக புறாவை வெளியே கொடுத்துட்டேன். அப்படியே கொடுத்து வளர்த்து வந்துட்டு இருக்கிறேன். இப்போ வந்து 2-3 வருஷமாக புறா நல்லா வளர்த்து பிக்கப் ஆகிடுச்சு. இதெல்லாம் காரணம் யாருன்னா பாபு சார் தான் உள்ளே இருக்கிறாரு. அவர் தான் எல்லா புறாவும் அவர் தான் கொடுத்து அங்கேருந்து எடுத்துன்னு வாங்கிட்டு அங்கே வாங்குறது இங்கே வாங்குறது வைபாய் அப்படி பாய் சொல்லி எல்லாத்தையுமே வளர்த்து அவர் தான் எனக்கு குருநாதராக ஆகிட்டார். நான் ஒரு குருநாதராக ஏற்றிக்கிட்டேன். அப்படின்னு பட்சத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பையன் எங்கள் வீட்டுக்கு எடுத்தாப்புல ஒரு பையன் தான் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவர் தான் கூட்டு போய் பாபு சார் இதை இவர் தான் அப்படின்னு சொல்லி காட்டினார். ஆனால் அவரை நான் அப்படியே குருநாதராக பிடிச்சிக்கிட்டேன். இன்ன வரைக்கும் அவர் மூலிமா எல்லாமே எந்த புறாமல் விடுறது இல்லை. இப்போவும் வாரங்களில் அடித்தேன், இதில் அடித்தேன், பிளேடு கிளப்பில் 2 பிளேடு கிளப்லேயும் அடிச்சிருக்கிறேன். நல்லா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிது. புறாவும் இல்லை 22 புறா தான் இருந்தது. அது 22 புறாலையும் நான் 1000 கிலோமீட்டர் வரைக்கும் விட்டு ஒரு பிக்கப் ஆகிடுது. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அந்த புறா ஹாபிட்டு புறா தான் அப்படியே இருக்குது. அதான் பாபு சார் தான் எல்லாம் பெருமை தேடிக்கணும். இந்த ரேஸில் வந்து சக்கர் புறா வந்து ஃபார்மில் இருக்குது, நீ அதுதான் போடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அது சொல்லி அனுப்பிச்சு போனதில் அங்கே போய் கன்ஃபியூஸ் ஆகி ஏற்கனவே அந்த போர்டு டிபிகேல ஃபஸ்ட்டு அடிச்சிச்சு. ஃபஸ்ட்டு அடித்த உடனே அந்த புறா தான் நம்ம அது வந்து மைண்டு மாறி அந்த புறா வந்து மாற்றி இந்த சக்கரை புறா போடுறதுக்கு பதிலாக ப்ளூ புறா போட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதனால் அந்த சக்கரை புறா வந்து பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அந்த இதில் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் பண்ணுறது பண்ண முடியல. சார் வந்து பாபு சார் தான் எனக்கு எல்லாத்தையுமே எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போவும் அவர் தான் இருந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால் பாபு சாரை அவர் தான் பேசுறதுக்கு அவருக்கு பேசி நல்லா பேசுவார். அது பாபு சாரை கூப்பிடுறேன் சார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டிவி சத்திரம் பாபு. அந்த டிவி சத்திரன்ற பேர் சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரிய வரும். பாபுனா அவ்வளோ பேருக்கு தெரியாது. எந்த பாபுன்னு கேட்பாங்க. டிவி சத்திரம் பாபுன்னா தான் ரொம்ப பேருக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நான் அஜாஸ் பாய் கூட தான் இருக்கேன். அவர் இந்த 1000 ரேஸில் வந்து வின் பண்ணார், ஓப்பன் ரேஸில். ஸோ எப்போவுமே நாங்கள் இங்கே தான் இருப்போம். இவர் வீடு வந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட். இவர் எனக்கு அஜாஸ் பாய் ஒரு அண்ணனா கூடுவேன் என்றைக்கே இவரை. அது மாத்திரம் இல்லாத இவர் ஃபஸ்ட்டு புறா ஃபீல்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தார். அப்போது அதுலேருந்து எனக்கு பழக்கம், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக பழக்கம் எனக்கு. அதுலேருந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் புறா பறக்க வைப்போம். நான் தனியாக எங்கள் வீட்டில் வருவேன், இவர் தனியாக விட்டுருவார். எதனா ரொம்ப முக்கியமான ரேஸாக இருந்தால் வருவேன். இப்போ ஒரு 2-3 இயர்ஸாக நான் ரேஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா நான் வந்து ஓன் ஹவுஸ்லேருந்து இப்போ நான் வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுனால என் போர்ட்ஸ்லாம் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்காக தான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் போர்டு வந்து அது மாதிரி மெயின்டைன் இல்லாமல் அப்படி வச்சுட்டு இருந்தார். திடீர்னு ரேஸ் விட போகிறேன், நெக்ஸ்ட் இயர் புறலாம் எடுத்துடலாம், அதனால் இருக்கிற போர்டு நம்ம ரேஸ் ஒன்று சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 22 போர்டு தான் கையில் வச்சுட்டு இருந்தார். அதில் சில பெஸ்ட் போர்ட்ஸ் இருந்தது. ஸோ அந்த போர்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரைனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் ஃபுல் ஹார்ட் ஒர்க் அவர் தான் பண்ணார். எந்த டைமில் இருந்தாலும் போர்டு எடுத்துன்னு போய் ட்ரைனிங் பண்ணிவிட்டு அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் அவர் செய்வார். நான் நல்லா ஏன்னா கன்சல்ட் பண்ணுவார். நான் சில விஷயங்கள் அவருக்கு சொல்லுவேன், அது மாதிரி அவர் ஃபாலோ பண்ணுவார். அந்த பண்ண வெற்றிக்கெல்லாம் வந்து எங்கள் 2 பேருடைய அந்த
வே ஆஃப் திங்கிங்கு, வே ஆஃப் ட்ரைனிங்கு, பிளானிங் தான். ஸோ நாங்கள் வந்து போர்டு செலக்ட் பண்ணி இந்த போர்டு ரேஸ் ஆடலாம், இப்போ நாமினேட் போர்டுனா இந்த போர்டை போடுங்க அப்படின்னும் போது நாங்கள் பண்ணதை வந்து பை காட் கிரேஸ் எங்களுக்கு கடவுள் துணை இருந்தனால சில ரேஸில் நாங்கள் வின் பண்ணோம். ஏன்னா முக்கியம் அதுதான். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நாங்கள் புறா விடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர்ட்ஸ் வந்து பைரி அடிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ அந்த 5G 2G நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா புறா பிடிக்கிறவங்க அதிகமானதுனால புறா வீட்டுக்கு வந்தால் தான் நிச்சயமான கண்டிஷன் ஆகிப்போச்சு. ஏன்னா நம்பி உட்கார முடியல. என்னடா இது புறா நல்ல புறா போடுறோம், எவ்வளோ ஃபேன்சிஸ் வந்து எவ்வளோ காசு கொடுத்து புறாலாம் வாங்குறாங்க, அதுக்கான ரொம்ப எஃபர்ட் போடுறாங்க, எவ்வளோ மெடிசன்ஸு, இம்போர்ட்டட் மெடிசன்ஸு இம்போர்ட் எல்லாம் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த புறா பிடிக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எதையும் சொல்ல முடியல. நல்ல புறாங்க கூட சம்டைமில் வந்து ஏதோ ஒரு சின்ன காரணம் பாவம் வாயில ஜீவம் அது தண்ணிக்கு இறங்குது பிடிச்சிடுறாங்க, அது ஒரு விளையாட்டாக பிடிச்சி வியாபாரமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இதனால எவ்வளோ பேர் எஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க இந்த காரியத்தினால. அதை அவங்க புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த புறா பிடிக்கிறவங்க என்னடா இது ஒரு வாயில ஜீவன் தண்ணிக்கு வந்து இறங்குது, இதை நம்ம பிடிச்சி அடித்து வைக்கிறோமா, காசுக்காக இது நம்ம இது மாதிரி பண்ணுறோமே அப்படி சொல்கிறாங்க. வாங்குறவங்களும் அதுக்கேற்ற மாதிரி போய் காசு கொடுத்து வாங்குறாங்க. அதை அவங்களும் ரேஸ் பண்ணுறவங்கள தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன புரியலன்னா, இப்போ இன்னொருத்தவங்க புறாவை நம்ம பிடிக்க சொல்லி வாங்குறோம், நம்ம புறாவை நாளைக்கு பிடிச்சாங்கன்னா அதே ஒருத்தவங்க வாங்குவாங்களே, அந்த வந்து திங்கிங் இல்லாமல் அதை வந்து செய்கிறாங்க. அது ஏன் அப்படி செய்கிறாங்கன்றது தெரியல. ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து இதை செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி. இது வந்து இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் ஷோக்கு இது. இந்த ரேஸ்ன்றது வந்து ரொம்ப ஒரு நம்மளுடைய என்ன நம்ம கற்றுக்கணும், நம்ம குருநாதர்கிட்ட என்ன கற்றுக்கணும், நம்ம வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க சில சிடிஸு புக்ஸு இதெல்லாம் அதெல்லாம் படித்து நம்ம நாலேஜ் டெவலப் பண்ணுறோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணுறோம், ஹார்ட் ஒர்க் போடுறோம். இது ஒரு ஹாபி, இது ஒரு டைம் பாஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ அஜாஸ் பாய் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஷெட், அவர் போய் அங்கே வேலை செஞ்சால் தான் அவர் ஃபேமிலி ரன் பண்ணும். இந்த இதில் வந்து இந்த டென்ஷன் வந்து கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஹாபியில் இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒரு ஹாபி இருக்குது, ஒருத்தர் டாக்ல இருக்காங்க, ஒருத்தருக்கு வந்து இந்த லவ் பேர்ட்ஸ், அது நம்ம வந்து புறா ஃபீல்டில் இருக்கோம். இது பட் நல்ல ஒரு ஃபீல்டு இது. இதை வந்து இந்த மாதிரி புறா பிடிச்சி ரொம்ப ட்ரபிள் கொடுத்து இதை வந்து ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான இது கொண்டு போகிறாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சில ரேசஸ்லாம் கண்டக்ட் பண்ணி ஓப்பன் ரேஸ்லாம் நடத்துறதுனால சில ஃபேன்ஸுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அவங்க திறமை நிரூபிக்கிறாங்க. அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க, என்ன அவங்க பண்ணாங்க, அவங்க பிளட் லைன் பேர்டுங்க என்ன மாதிரி இருக்குது, என்ன பேர்டு நம்ம கீப் அப் பண்ணுறோம், எப்படி நம்ம பேர்டுங்களை வந்து கண்டிஷன் ஃபார்மில் வச்சுருக்கிறோம், இதெல்லாம் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி நம்மளுக்கு இந்த ரேஸ் நடக்குதுலாம். சார் ஓப்பன் ரேஸ்னும் போது எல்லாமே வந்து அதில் கலந்துக்கிறாங்க. அதில் வின் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் அது. அது ஒரு சந்தோஷம் அது. ஏன்னா நிறைய கிளப்ஸ் இருக்குது, அந்த கிளப்பில் வின் பண்ணுறாங்க, அதில் தான் தெரியும். இந்த ஓப்பன் ரேஸ்னும் போது பல விதமான பேர்ட்ஸுக்கு அங்கே வந்து பல ஃபேன்ஸுங்களோட நம்ம ரேஸ் பண்ணும்போது இந்த அங்கே வின் பண்ணும்போது ஒரு சந்தோஷம், ரெட்டிப்பான மகிழ்ச்சி, அந்த மாதிரி தான் இது. ஸோ அஜாஸ் பாய் வந்து இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓப்பன் ரேஸ்லேயும் நல்லா வின் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து இன்பிஜன் 500ல் 1297 பேர்ட்ஸில் ஏதோ வின் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து டிபிகே ரேஸ் மிஸ்டர் பாலமுருகன் சார் நடத்தினார். அந்த ரேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பேர்டில் ஃபஸ்ட் அடித்தோம். இப்போ அடுத்தது இன்பிஜன் 1000லேயும் ஃபஸ்ட் அடிச்சிருக்காரு. இது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு சந்தோஷம். எங்களுடைய இந்த வந்து பண்ணுறதுக்கு வந்து எங்கள் குருநாதர்கள் நாங்கள் கற்றுக்கின விஷயம். மிஸ்டர் தொரான் ஒருத்தர் இருந்தார் ஃபஸ்ட்டு. அவர் யாருக்கும் ரொம்ப பேருக்கு தெரியாது. அவர் 32 இயர்ஸில் வந்து இறந்துட்டார். அவர்கிட்ட தான் நாங்கள் சில விஷயம்லாம் கற்றுட்டு வந்தோம். அவர் வந்து சாதாபுரா கர்ணபுராவில் இருக்கும்போது அங்கே வந்து அதுக்கப்புறம் ஓமர் ஃபீல்டுக்கு மாறினோம். ஓமர் ஃபீல்டுக்கு மாறும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் குருநாதர் தேவராஜ் அவர் இறந்துட்டார். அவர் வந்து எங்கள் நாலேஜ் டெவலப் வந்து மிஸ்டர் ராம் பிரசாத் பெங்களூர், அவர் தான் ஃபுல்லு எனக்கு வந்து நாலேஜ் நான் வந்து டெவலப் பண்ணது அவர் தான். எனக்கு வந்து போர்டு வச்சுட்டு இருந்தாலும் எங்களுக்கு வந்து இந்த போர்டு இப்படி தான் இருக்கும், இது மாதிரி பண்ணோம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவர் சொல்லி கொடுத்தது தான். இன்றைக்கி நிறைய எனக்கு சீரீஸ் கொடுத்தாரு, நிறைய புக்ஸுங்களை கொடுத்தாரு, நிறைய ஆர்டிக்கல் கொடுத்தாரு. அதனால தான் என்னுடைய நாலேஜ் டெவலப் ஆச்சு. ஸோ அந்த கொண்டு நாங்கள் வந்து சில ரேசஸ் அங்கே வின் பண்ணியிருக்கோம். இது வந்து அவங்களுக்கு தான் இது எல்லாமே போய் சேரும். எங்களுடைய வெற்றி எல்லாமே வந்து எங்கள் குருநாதருக்கு தான் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், அவங்களுக்கு தான் போய் சேரும். ஏன்னா அவங்க கற்றுக் கொடுக்கலாம், நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டோம், இவ்வளோ பெரிய எஸ்டாப்ளிஷ் இருந்திருக்காது எங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பெங்களூரில் சுரேஷ் இருக்கார், அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பாண்டிச்சேரியில் ராஜேஷ் இருக்காரு, அவரு எனக்கு நிறைய தெரியும். விஷ்ணுராம் அவர் ஸ்ரீபெரும்புதூர்ல, அவர் நல்ல ஃப்ரெண்டு. தீனா இருக்காரு, நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க. நிறையா இப்போ வந்து ராபின்சன் சார் கூட எனக்கு ரொம்ப பழக்கமாயிட்டார். இப்போ நடுவில் நிறைய இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இம்போர்ட் போர்ட்ஸ் இவங்க மூலிமா இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு, சென்னைக்கும் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு இது கொண்டு போவாங்க இந்த ஸ்போர்ட்ஸு. உண்மையாலுமே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் பேர்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக கொஞ்சம் நல்ல கலெக்ஷன்ஸுக்கு. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு பெருசாக இன்னும் போகுன்றது எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிளப்பு கிட்ட வந்துருச்சு. நிறைய அவ்வளோ ஃபேன்ஸஸ் டெவலப் ஆகிட்டாங்க, ஸ்போர்ட்ஸ் டெவலப் ஆகுது. த்ரூ அவுட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளப்ஸு, நிறையா ஃபேன்ஸஸ் இதில் வராங்க. நல்ல ஒரு ஃபீல்டு இது, எல்லாரையும் ஒரு இணைக்கிற ஃபீல்டு இது. ஸோ இது ஸ்போர்ட்ஸாக நம்ம பார்ப்போம். இதில் கருத்து வேறுபாடெலாம் இருந்தால் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு எல்லாரும் ஒத்துமையாக இருந்து இந்த ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணால் அடுத்தது நம்ம ஒரு பெல்ஜியம் மாதிரி நம்ம இந்தியா வந்துடும். அதுக்காக நம்ம
டீம் ஒர்க்காக செய்வாங்க எல்லாருமே. அதை நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றி சார். குருநாதர் எல்லாமே அவங்ககிட்ட எல்லாம் பேசியிருப்பாரு, எல்லாம் கேட்டிருப்பீங்க. நான் லேப்டை கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள். என் லேப்டு எல்லாம் என் லேப்டில் புறாலாம் இருக்குது, பாருங்க. வாங்க வாங்க சார். இதான் மேல் லேப்டு. சார் இது என் ஃபீமேல் லேப்டு. இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன், இதை பாருங்க. ஒரு NMRPL வந்து ஒரு ஓப்பன் ரேஸ் நடத்துனாங்க. அந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா போர்டு அன்றைக்கி யாருக்கும் வரல. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் எங்கள் வாத்தியார் தேவராஜ் என்ன பண்ணார், அவர் வீட்டு பக்கம் தான், இங்கே ஒரு 1 கிலோமீட்டர் வீடு தான். அவர் என்ன பண்ண நேராக வாக்கிங் பண்ணுறாமே நேராக வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு இருக்கும். அந்த போர்டு மேலே விடிகாலம் 4:30 மணிக்கு 5 மணிக்கு புறா உட்காந்துருக்கதை பார்த்துருக்காரு. உடனே என்ன பண்ணால் பின்னாடி அஜாஸ் வீட்டுக்கு வந்து கதவை தட்டிட்டு புறா வந்திருக்குது அஜாஸ்ன்னு சொல்கிறதுக்கு மேலே வர்றதுக்குள்ள பார்த்தா அந்த புறா போர்டு மேலே இருந்து அது இருட்டு அந்த விடிகாலத்திலேயே பார்த்தா அந்த லைட் வெளிச்சத்தில் இவர் வீட்டு லேப்ட் மேலே உட்காந்துருக்குது. அப்புறம் வந்து பார்த்தா புறா காணோம், தேடி தேடி பார்த்துருக்காங்க. அது கடைசியில் பார்த்து இவர் என்ன பண்ணார், கீழே போய் காஃபி எடுத்துகிட்டு வர சொல்லி போயிட்டு வரதுலேயே போர்டு வந்து மேலே நடந்து வந்து உள்ளே வந்து அந்த 6 மணிக்கு ட்ராப் ஆகுது. அப்போ சோலா சுரேஷ் வந்து விட்னஸ்க்காக ஒரு லேப்டில் உட்காந்துருக்காரு. அங்கேயே புறா வந்துச்சு. இவர் உடனே சீக்கிரம் சொல்லு பாயினுல அந்த போர்டு ரிங் நம்பர் சொல்றதுக்குள்ள இது செகண்ட் போயிடுச்சு, அவருக்கு ஃபர்ஸ்ட் போயிடுச்சு. அது ஒரு பெரிய அனுபவம். ஏன்னா நைட்டே வந்து போர்டு உட்காந்துட்டு இருக்குது மேலே, தெரியல. எங்கள் வாத்தியார் தேவராஜ் வந்து பார்த்த மேலே தான் அந்த புறா வந்திருக்குதுன்னு தெரிய வரும். அப்புறம் அந்த விடிகாலம் 4:30 மணிக்கு அதை பார்த்துது. அன்னைக்கு அது ஒரு அனுபவம். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1000 தான் இந்த போர்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பையன் சாப்பிட வந்திருந்தான். அவர் கடலில் வேலை செய்கிற பையன் ஷெட்டில் சாப்பிட்டுட்டு கை கழுவி திரும்பி பார்த்தா போர்டு மேலே உட்காந்து உடனே ஒரு ஃபோன் பண்ணி அடிச்சு அதுக்கப்புறம் உடனே அந்த புறாவை பார்த்துருக்காரு. இல்லாட்டி அந்த போர்டை மிஸ் பண்ணியிருப்போம். அன்றைக்கி நாங்கள் பார்த்து சொல்லலைன்னா. இது 2 சம்பவம் நடந்துடலைன்னா அன்றைக்கி புறா ரேஸ் வின் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இப்போ இதில் என்ன தெரிய வருதுன்னா, நம்ம புறா டேக் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த எதிர்பார்க்குற டைமுக்கு லேப்டை விட்டு கீழே இறங்கக்கூடாது. மேலே என்னைக்குமே கண்ணு கருத்தமாக இருக்கும். ஏன்னா அந்த போர்டு எந்த டைமில் வரும்னு சொல்ல முடியாது. சம்டைமில் வந்து போர்டு வந்துட்டு சில பார்க்காம அந்த ஒரு பண்ணுற சின்ன மிஸ்டேக்கில் நம்ம ஒரு வெற்றியை வந்து இழந்துருவோம். ஸோ அதனால் வந்து என்னுடைய தாழ்மையான ரிக்வஸ்ட் என்னன்னா, போர்டை வந்து டேக் பண்ணி போட்டிங்கன்னா நம்பிக்கையோடு இருங்க, புறா வரும். அந்த நம்பிக்கையில் தான் நம்ம போடுறோம். அந்த நம்பிக்கை வந்து எந்த காலத்துலையும் வந்து இழந்துடக்கூடாது. நம்ம புறா வரும் வின் பண்ணுறப்போ இல்லையாது. பட் அந்த டைமில் புறா வரும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம எதிர்பார்த்து உட்காருந்தா கண்டிப்பாக அது நம்மளுக்கு ப்ரைஸ் பண்ணி கொடுக்கும். அதனால வந்து அந்த நேரத்துல இருந்து ஆளை விட்டுட்டு போயிட்டேன் அதெல்லாம் அந்த மாதிரி இருந்தால் ரேஸில் கூட போட வேண்டாம். ஏன்னா ஒரு கஷ்டப்பட்டு வர புறாக்கு ஒரு வெற்றியை நம்மளால இழக்க நேரிடும். அதனால வந்து லேப்டில் உட்காருங்க, எனி டைம்ல இருந்தாலும் புறா வரும்ன்ற நம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பாக வரும். இந்த பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1000ல் வந்து வின் பண்ண பேர்டு. இந்த பேர்டோடைய விங்ஸ் பாருங்கள். இந்த பேர்டு வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கான விங் பேட்டர்ன் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேர்டு வந்து டிபிகேலேயே வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்குது, கிளப்லேயும் இந்த பேர்டை பிளேஸ்மெண்ட் பண்ணிக்குது. ஒரு கன்சிஸ்டன்சியான பேர்டு இது. இந்த பேர்டு வந்து ரொம்ப இப்போ இந்த பேர்டு வந்து ஆக்சுவலாக கோலியை ட்ரை பண்ண விட இந்த பேர்டு பறக்கும். பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஒரு நல்ல பேர்டை தொலைக்க வேணாம் நான் பார்க்குறோம். ஏன்னா இதுலேருந்து ப்ரீட் பண்ணிங்கன்னா இதில் வர யங்ஸ்டருங்க வந்து நம்மளுக்கு வின் பண்ணி கொடுக்கறதுக்குன்ற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த பேர்டை வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கோம் இப்போ நாங்கள். இந்த பேர்டு வந்து டெய்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதோடைய ரம்ப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான இருக்கும். இந்த பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கான எல்லா அம்சமும் இந்த புறாவில் பார்க்கலாம். இந்த பேர்டுடைய கண்ணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த பேர்டுடைய கண் பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் பீப்புள். இந்த பேர்டு நல்லா டைலேஷன் இருக்கும். இந்த புறாக்கு ஐரிஷும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சைனும் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பேர்டுடைய சைனும். ஹெட் ஷேப் ரொம்ப அருமையான ஹெட் ஷேப் இந்த பேர்டுக்கு. ஒரு ஏரோடைனமிக் சிஸ்டம் அந்த மாதிரி ஒரு ஹெட் ஷேப்பு. மொத்தத்தில் இந்த பேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பேர்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேர்டோடைய டெய்லும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த டெய்ல் வந்து இந்த மாதிரி வந்து சப்போர்ட்டிங் ஃபெதர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேர்டுங்களுக்கு. ஏன்னா இது தள்ளு காற்று பண்ணிச்சுன்னா பேர்டு வந்து சம்டைமில் டெய்ல் லிஃப்ட் ஆகும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் பேர்டுக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைல் இல்லாமல் ஒரு ஸ்கொயர் டைப்பாக இருக்கும். இந்த ஸ்கொயர் டைப்பில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, பேர்டு வந்து எந்த டைம்லையும் காற்றுக்கு ஏற்ற மாதிரி பேர்டு அப்சைட் டவுன் ஏற்றி பறக்கும். இது
சில பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டெயில் ரொம்ப ஸ்ட்ராங், சிங்கிள் டெயில் ரம்பு வீக்காக இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற பேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஜாஸ்தி இருக்கும். பட் சடனாக அந்த பேர்டு வந்து லிஃப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். இப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் டைப் டெயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக பேர்டு வந்து நின்ன இடத்துல அப்படியே சுற்றி வச்சு மேலே ஆகிறதுக்கு ஈஸியாக லிஃப்ட் ஆகும் இந்த பேர்டுங்க. சப்போஸ் ஒரு பெரிய பில்டிங்கோ இல்லை ஒரு மலையோ அந்த புறா தாண்டினா இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக வாழை பிரித்து மூடும்போது அதை சுற்றி வச்சு மேலே போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணோம். இது ஒரு அட்வான்டேஜ் அதுதான் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப் பேர்டுங்களுக்கெல்லாம். இது ரொம்ப டிஸ்டன்ஸ் போகிறாக்க இது இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ ஷார்ட் டிஸ்டன்ஸ் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டெய்லு, ஷார்ட் டெய்லு, ரம்ப்பு வந்து ஸ்ட்ராங் ரம்ப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும். பாடி வந்து பார்த்தீங்கன்னா வி ஷேப் பாடி அந்த மாதிரிலாம் இருக்கும். பட்டு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பேர்டுக்கு பார்த்தீங்கன்னா பாடிலாம் ரொம்ப விட்ஜ் டைப்லாம் இந்த மாதிரிலாம் விட்ஜ் டைப் இருக்காது, ஒரு நேர காஸ்டிங்கில் இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பேர்டு பார்த்தீங்கன்னா இந்த பேர்டு ஐயை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜானாடுன்னு சொல்லுவாங்க. பட் இது ஆக்சுவலாக இது ஜானாடுன்னு இல்லை, இது வந்து நம்மளுடைய பழைய லைன் வந்து இது கேசி பேர்டு மிக்ஸாக, இது பேட் கேசின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷ் மோட்டில் ஒரு இருந்தார், ரொம்ப ரெக்கார்டாக வின் பண்ண ரேஸ்லாம் அவர் லைன் புறா இது நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த லைனை மெயின்டைன் பண்ணுறோம். இதில் எடுக்கிற பேர்ட்லாம் வந்து நல்லா சக்ஸஸாக வின் பண்ணி கொடுக்கும் எங்களுக்கு. இந்த பேர்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைலில் இருக்கும் இந்த பேர்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட விங்ஸும் பாருங்கள் மெலிசாக இருக்கும். பட் இந்த விங்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டு மிடிலுக்கு ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய பேர்டு இதோடைய ப்ரொஃபைலும் ரொம்ப இதுவாக இருக்காது. இந்த பேர்டு கிட்டத்தட்ட இந்த பேர்டு எப்படி பார்த்தாலும் இது ஒரு 15 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த பேர்டுக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேர்டு. இந்த புறானுடைய வேட்டல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வேட்டல்லையும் வந்து பேர்டுங்களை செலக்ட் பண்ணலாம், நல்ல பேர்டு எப்படி என்ன இருக்குன்றது. இந்த விங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக் விங் வந்து ஷார்ட் பேக் விங் இருக்கும். ரக்கிங்கில் வந்து அந்த அளவுக்கு மற்ற புறாங்க டிஸ்டன்ஸ் போகிற மாதிரி ரக்கம் இருக்காது. பட் இந்த பேர்டு வந்து ஷார்ட் டு மிடிலுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக பறக்கும் இந்த பேர்டு, இந்த மாதிரி விங்ஸ்லாம். இந்த காக் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்த ப்ளூ ஹென்னோடைய சன்னு தான் இது. இந்த பேர்டை வந்து நம்ம ஸ்டாக் பண்ணிட்டோம். இதுவும் எங்ககிட்ட பறந்த பேர்டு தான். இதோட ஐ பார்த்தாலும் அந்த புறா பார்த்த மாதிரியே தான் இருக்கும். ஸோ இது ஜெனட்டிக்காக இந்த ஐ வந்து நாங்கள் இந்த ப்ரீடில் வரோம். இதை வந்து இந்த மாதிரி ஐ வந்தாலே நாங்கள் வந்து ஸ்டாக் பண்ணிக்குவோம். இதை வந்து ரேஸ் பண்ண மாட்டோம். ட்ரைனிங் போடுவோம், ஒரு 3 year வரைக்கும் ட்ரைனிங் போடுவோம், சும்மா ஒரு டெஸ்டிங்காக. பட்டு ரொம்ப நல்லா பெஸ்ட்டு பேர்டு இந்த பேர்டோட விங்ஸும் வந்து ரொம்ப நல்ல விங்ஸு. இதுவும் ஃபேவர் விண்டுக்கு ரொம்ப நல்லா பறக்கக்கூடிய புறா அந்த ஹென்னோடைய சன் இந்த பேர்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேட்டல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். புறாக்கு வந்து வேட்டல்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து இந்த வேட்டல்ன்றது புறாக்கு ரேடியேட்டர் மாதிரி ஒர்க் ஆகும். புறா வந்து சீக்கிரம் தம் ஆகாது. இந்த புறா மூக்கு பறக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸாஸ்ட் ஆகுது, ஓவராக எக்ஸாஸ்ட் ஆகாது இந்த புறாங்க. அதாவது இப்போ ரேடியேட்டர் எப்படி ஒரு வண்டிங்களுக்கு காருங்களுக்கு ஒர்க் ஆகுதோ அந்த மாதிரி இது வந்து வேட்டல் வந்து புறாங்களுக்கு ரேடியேட்டர் மாதிரி ஒர்க் ஆகும். ஏன்னா இது பாடியை வந்து ரொம்ப ஹீட் ஆக்காமல் பாடி ஒரு டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வேட்டல் போர்டுகளுக்கு. இது வந்து ஓல்டன் பேர்ட்ஸுக்குலாம் இந்த மாதிரி வேட்டல் பார்க்க முடியும். இப்போ இருக்கிற நியூ இம்போர்ட் லைன்லாம் அவ்வளோ பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ மாடிஃபிகேஷன் ஸ்பீடு அதிகமாக வேணுன்றதுனால சில மாடிஃபிகேஷன் பேர்டில் பண்ணிட்டாங்க. அந்த பண்ணும்போது இந்த மாதிரி வேட்டல் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றணுமோ அது மாதிரி மாற்றினால இப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நான் வந்து ஃபாஸ்டிங்கில் இருந்தேன். காலைல மார்னிங்கு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி 4 மணிக்கு வந்துட்டு 6 மணிக்கு தான் பாபு போனாப்புல. போயிட்டு பார்த்துட்டு அப்பவுமே சொன்னார், வந்து உட்கார்ந்த உடனே இன்றைக்கி புறா வராது, யாருக்கும் வராது, நம்மளுக்கு வராது, ஆக்சுவலாக வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மறுநாள் காலையில் ஃபாஸ்டிங்கு போயிட்டு காலைல நேரத்தோட சீக்கிரமாக வந்துடுங்க, 6 to 10 மணிக்குள்ளே நம்ம புறா வரும், புறா அடிக்கும், அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி 9 மணிக்கெலாம் புறா வந்துச்சு. ஆக்சுவலாக 6 to 10 சொன்னவர் 9 மணிக்கெலாம் வந்துச்சு. 2-3 பேரை காலையிலே கேட்டாங்க, என்ன பாய் புறா வரலையா அப்படின்னு கேட்டாங்க. இன்னும் யாருக்கு வராது அப்படின்னு சொன்னேன். இன்னும் யாருக்கு வரல அப்படின்னா பாபு சொல்லிட்டு போயிருக்காப்புல, 6 to 10 மணிக்குள்ள நம்ம புறா அடிக்கும், நம்ம புறா வரும், விட்டுறாதீங்க, வெளியே போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாப்புல. அதே மாதிரி சொன்ன மாதிரி அந்த டைமுக்கு கரெக்டாக ஒவ்வொரு இதுலேயும் சொல்லும்போது கரெக்டாக புறா வந்துடும். அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸில் அவர் பார்க்குறது அந்த மாதிரி புறா பார்த்து பண்ணுவார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து கன்னடத்தில் சிவலிங்கான்னு சொல்லிட்டு சிவராஜ்குமார் நடிச்ச படம். இது 100 days 135 days வச்சு சில்வர் ஜூப்ளி. இது வந்து டாக்டர் பி வாஸ் சார் வந்து டைரக்ட் பண்ண படம். நாங்கள் டெல்லி புறா பறக்க வச்சதில் வந்து பேப்பர்லலாம் நியூஸ் வந்தது. அந்த நியூஸை பார்த்துட்டு எங்களை கூப்பிட்டாங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் வந்தார், கிருஷ்ணன் சொல்லிட்டு, இறந்துட்டார் இப்போ அவர் வந்து எங்களை பார்த்துட்டு கூட்டின்னு போனாங்க. அசோகா ஹோட்டலில் தான் அந்த ஸ்டோரி ரைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அந்த புறாவை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு புறா படம் எடுக்க போகிறோம், உங்கள் புறா லாக் பண்ண வைக்கணும் நாங்கள்
என்ன மாதிரி சீன் சார்னா ஃபஸ்ட்டு அவங்க கதை சொல்கிறது யோசனை. ஏன்னா எப்பவுமே சினிமா கதை வெளியே சொல்ல மாட்டாங்க. இல்லை சார் சொன்னால் தான் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு சொன்னோன்னே அவர் மேலே ஒரு அவுட்லைன் மட்டும் சொன்னாங்க. சரி ஓகே பண்ணிடலான்னு சொல்லி தைரியமாக இறங்கிட்டோம் அதில். சரி என்ன பண்ணோம், ஷூட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மைசூர் அந்த மாதிரி இடம் தான் ஷூட்டிங் பண்ணோம். எல்லாமே கனடா பிக்சர்னால அங்கே தான். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புறாங்க வந்து அவங்க சொன்ன சீனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேர்டுங்க வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஆக்ட் பண்ண வச்சுருந்தோம். அதுவும் அந்த மாதிரி சொன்ன மாதிரி அது பண்ணி கொடுத்தது எங்களுக்கு. என்னென்ன சீனு நீங்கள் அந்த சிவலிங்கா படம் பார்த்தீங்கன்னா அந்த பேர்டோடைய சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தத்ரூபாக பண்ணி கொடுத்துருப்போம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணதில்ல. வாசா தனிப்பட்ட முறையாக எங்களுக்கு கூப்பிட்டு கேஷ் அமௌண்ட்டும் கொடுத்தாரு. அவார்ட் ஃபங்க்ஷனையும் எங்களுக்கு கூப்பிட்டு இந்த அவார்டு கொடுத்தாங்க. இதுக்கு எங்களுக்கு வெள்ளியில் வந்து சில்வர் டம்ளர்லாம் கொடுத்தாங்க. அது கீழே இருக்குது வீட்டில். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு படத்தில் வந்து ஆக்ட். அதே மாதிரி இந்த படத்தில் நடித்து ஆக்ட் பண்ண உடனே அடுத்தது வந்து நம்ம அதே சிவலிங்கா வந்து நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் வச்சு ஆக்ட் பண்ண எடுக்க வச்சாங்க. அதுலேயும் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணிச்சு அந்த போகிறாங்க. அப்புறம் மாரி 2லேயும் பண்ணி கொடுத்தோம். சீமராஜா சிவராத்திரி படத்துலேயும் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சான்சஸும் கிடைச்சிது எங்களுக்கு. அப்பப்போ இந்த மாதிரி கிடைக்கும் போது இதில் வந்து நாங்கள் எங்கள் திறமையை அதுலேயும் போய் நாங்கள் நிரூபித்தோம். நல்லா வெற்றிகரமாக பண்ணி கொடுத்தோம். நல்ல ஒரு பேர் அதுலேயும் எங்களுக்கு இந்த ஃபீல்டில். இது ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவு எங்களுக்கு. இது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்தோம். அந்த படத்தை பார்த்தாலும் தெரியும் அந்த ஒரு புறா எந்த அளவுக்குலாம் அதில் ஆக்ட் பண்ணி இருக்கோன்றது. இது எப்படியா நடிக்க வச்சாங்கன்றதும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் சூப்பராக அது எங்கள் மாஸ்டர் பிரெயினை யூஸ் பண்ணி அதெல்லாம் டெக்னிக்கலாக பண்ண வச்சோம். அதுக்கேற்ற மாதிரி பண்ணிச்சு. ரொம்ப நல்லா பேர் அதில் எங்களுக்கு. இது ஒரு மெமரி எங்களுக்கு. எல்லா புறாக்காரங்களும் வந்து அதுக்கு இல்லை கலந்துக்கிட்டாங்க. கோயம்புத்தூர்ல கூட ஒரு சாரா பாட்டு அது அந்த சிஷியர்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பாட்டு எடுக்கணும், புறா வானத்தில் பறந்து ஜெயிக்கிற மாதிரி எடுக்கணும் ஹீரோது. அது மாதிரி அந்த கோயம்புத்தூரில் போயிட்டு அங்கே புறாக்காரங்களை வர வச்சு அங்கே ஷூட் பண்ணி அந்த பாட்டு ரொம்ப ஹிட் ஆச்சு. ரொம்ப நல்லாவும் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே இருக்கிற நம்ம ஃப்ரெண்டு மிஸ்டர் கோபால்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் மூலிமா அங்கே போய் அங்கே ஷூட் பண்ணோம். ரொம்ப நல்லா பண்ணிச்சு போகிறாங்க. ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க மற்ற ஃபேன்ஸர் எங்களுக்கு. ரொம்ப நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது எங்களுக்கு. மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது சார். ஆக்சுவலாக நான் பிளட் லைன்லாம் புறாவில் பார்க்க மாட்டேன் சார். எந்த பிளட் லைன் புறா வந்தாலும் சரி நான் பார்க்குற கண்டிஷன் அந்த கேரக்டர்லாம் இருக்கணும். அது கண்லி ஆகட்டும், ரெக்கா ஆகட்டும், உடல் கட்டு எல்லாமே இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு பேர் வந்து பேர்டை எடுக்கணும்னா எனக்கு நான் என் குருமார்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள், இந்த கண் ஆகட்டும், ரெக்கை ஆகட்டும், உடல் கட்டு ஆகட்டும், அதை நான் ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுவேன். இது ஓகேன்னா நான் கொண்டு வந்து என் வீட்டில் வைப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜோடி புறா எங்கே இருக்குது என்னன்னு பார்ப்பேன். அந்த ஜோடி கிடைக்கலன்னா நான் அது ஜதை பண்ணவே மாட்டேன். சும்மாவே வச்சுருப்பேன். ஒரு வருஷம் நடாது சும்மா தான் நிற்கும். எனக்கு எப்போ வந்து அது கரெக்டான ஒரு மேட்சிங் பேர்டு எனக்கு கிடைக்குது இந்த லூண்டனா கேட்பேன். அந்த மாதிரி எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டால் கொடுப்பாங்க. இல்லை நான் விலை கொடுத்தா வாங்கிடுவேன். அது மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு வர்றேன். எடுத்துகிட்டு வந்து பேர் பண்ணால் அது வந்து சக்ஸஸ் பண்ணணும். அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். சக்ஸஸ் ரேஷியோ எனக்கு அதிகமாக இருக்கணும். அதாவது இப்போ ஒரு பேர்டில் ஒரு பேரில் வந்து ஒரு 5 யங்ஸ்டர் இருக்குன்னா அட்லீஸ்ட் எனக்கு 3 யங்ஸ்டர் அதில் பறக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நான் பேர் பண்ணுவேன். அது மாதிரி தான் இது வரைக்கும் பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்குது எனக்கு. ஸோ நான் கொண்டு வந்து அதை கரெக்டான மேட்ச் பண்ணுவேன். இது வந்து என்ன பிளட் லைன் நான் பார்க்க மாட்டேன். அது பறந்துருக்குதா பறக்கலையா அது மாதிரிலாம் கூட பார்க்க மாட்டேன். எனக்கு அந்த கேரக்டர் உள்ள போட் பிடிக்கணும். அது மாதிரி தான் பண்ணிவிட்டு இவ்வளோ வருஷம் நான் சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த விஷயத்தில். ஸோ நான் வந்து பிளட் லைன்லாம் பார்க்கறது இல்லை சார் புறாங்களுக்கு. ஆக்சுவலாக பேர்டு ஃபிட்னஸ்ன்றது நம்ம ஹேண்டில் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். பேர்டோடைய ஃபிட்னஸ் எப்படி இருக்கும்ன்றது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வருது தான். சிலர் நினைப்பாங்க பேர்டு வந்து ஃபுல்லாக நல்லா பாடி ரவுண்டாக இருந்து இது கல் மாதிரி இருக்கும் உடம்பு, அந்த மாதிரிலாம் இருந்தால் வந்து ஃபிட்னஸ் வச்சுக்காங்க. அப்படி இல்லை. ஃபிட்னஸ் படிக்கணும்னா அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பேர்டு வந்து காலையில் நீங்கள் திறந்து விட்டிங்கன்னா அந்த பேர்டு வந்து நல்லா ஃப்ரீயாக பறக்கணும். ஒரு நல்ல ஃபிட்னஸ் இருக்கிற பேர்டு நல்ல ஃபார்மில் இருக்குன்னா அந்த பேர்டு நீங்கள் கொம்பை தடிக்கிறது அதில் திறந்தீங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். ஃப்ளை பண்ணி வீட்டு மேலேயே ரவுண்ட் சுற்றுறதுலாம் இல்லை. அந்த பேர்டு விட்டோம்னா ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அது ரேஞ்சிங் போவோம். திருப்பி ஆப்போசிட் டேரக்ஷனில் வந்து போவோம். அதிலே தெரிஞ்சிக்கலாம் பேர்டு நல்ல ஃபார்மில் இருக்கு. நம்ம வீட்டே பார்க்காது. ஏதோ புது போகிறாங்க வீட்டு மேலே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அது பேர்டு பறக்கும். அதுக்கப்புறம் லேண்டிங்காகவும் உட்காரும். எப்போ ஒரு பேர்டு வந்து நல்லா தீனி சாப்பிட்டுட்டு மோஷன் நல்லா போதோ அந்த பேர்டு நல்லா ஃபிட்டில் இருக்குன்னு அர்த்தம் சார். இதுதான் ஃபிட்னஸ்ஸு. நான் பேர்டு விட்டாலே நல்லா ஒரு ஹாப்பியாக இருக்கும் அந்த பேர்டுங்க. அதாவது உறங்கிக்கின்னு ரக்கத்தவங்க போட்டு பறக்க முடியாது, வாய் திறக்க, அதெல்லாம் வந்து ஃபிட்னஸ் கிடையாது. ஒரு பேர்டு வந்து எப்படா கூண்டு திறப்பாங்க அந்த டைமுக்கு நம்ம பறக்கணும். அது பறக்கும். பறந்துட்டு உக்காந்தோடனே லேண்ட் ஆச்சா உள்ளே போச்சா தீனியை சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சு ரெஸ்ட்டில் இருக்கும். மோஷன் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீன் ஒயிட் மோஷன் மாதிரி போயிருக்கும். நல்லா உருண்டையாக கட்டிக்கிட்டே இருக்கும் மோஷனு. அந்த பேர்டில் இருந்தால் நல்லா ஃபார்மில் இருக்குன்னு அர்த்தம் பேர்டுங்க. இப்போ நாங்கள் வைக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளைன் வாட்டர் தான் வைப்போம். எந்த அதில் வந்து மெடிசன்ஸோ இல்லை குளுக்கோஸ் வாட்டர் அதெல்லாம் வைக்க மாட்டோம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பேர்டு வந்து இப்போ ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் தான், ஒரு 4 ஹவர்ஸ் பறக்க போகுது. அதுக்கப்புறம் வீட்டில் ரெஸ்ட்டு தான். எப்போ வந்து ஒரு பேர்டு வந்து நைட்டு தூங்கி மறுநாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக போகுதோ அந்த மாதிரி பேர்டு தான் வந்து நம்மளுக்கு ரேஸ்க்கு யூஸ் ஆகும்.
பேர்டு வந்து ரிக்கவரி ஒரு 4 ஹவர் பறந்துட்டு பேர்டு ரிக்கவரி ஆகலன்னா அதை நீங்கள் வந்து ரிக்கவரி பண்ணுறதுக்கு பல மெடிசன்ஸ்லாம் வைக்கணும், ஆர்டிஃபிஷியலாக டெவலப் பண்ணணும். பட் அது பேர்டு எங்கன்னா ஸ்டே பண்ணிட்டா நெக்ஸ்ட் டே வந்து ரிக்கவரி ஆக முடியாது. ஸோ ஒரு பேர்டு வந்து நேச்சராக வந்து தன்னை ரிக்கவர் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பேர்டு தான் நம்ம கூண்டில் வைக்கணும். அந்த மாதிரி பேர்டு ரேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணோம். இது வந்து நேச்சராகவே அது வந்து பாடியை ரீகோ பண்ணுற சில பிளட் லைன் பேர்டில் அந்த கேட்ரஸி பேர்டு, கல்கடா பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தன்னை ரீகோ பண்ணுற திறமை உண்டு அந்த பேர்டுங்களுக்கு. 1 டே 2 டேஸ் அந்த பேர்டுங்க வந்து பறந்தாலும் அவங்களுக்கு குயிக்காக பாடியை இருந்து ரீகோ பண்ணும். ஜஸ்ட் ஒரு வாட்டரை ட்ரிங்க் பண்ணால் கூட அதை ரீகோ பண்ணிக்கும். அந்த மாதிரி பிளட் லைன் பேர்டுங்க நம்ம லாஃப்டில் இருந்துச்சுன்னா டெவலப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப், ரொம்ப டைட் பாடியாக இருக்கக்கூடாது. மசில் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் பேர்டுகளுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஒரு டிஸ்டன்ஸ் பேர்டுக்கு மசில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். மசில் ரொம்ப லூஸ் பாடியாக இருக்கக்கூடாது, ரொம்ப டைட் பாடியாக இருக்கக்கூடாது. ஒரு நார்மல் பாடி கண்டிஷன் உள்ள பேர்டுங்க தான் வந்து இந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப ஹார்ட் மசில் இருக்கிற பேர்டுலாம் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் நல்லா பண்ணணும். சார், புதுசாக வரவங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர் பிரசாத் சார் ஒரு விஷயம் எனக்கு சொன்னார். நான் சின்ன போதா இருக்கும்போது, முதல்ல பணம் சம்பாரிச்சிக்கோ, இந்த ஷோக்கு எப்போ நான் பார்க்கலாம், இது அழிஞ்சு போகாது, டெவலப் ஆகி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது நம்ம சேர்த்துட்டா நம்ம பண்ணலாம். அதை விட்டுட்டு நம்ம இது பின்னாடியே சுற்றணும்னா நம்ம ஃபேமிலியை கவனிக்க முடியாது, நம்ம லாஸுக்கு தான் போவோம். ஸோ அதனால் வந்து எல்லாருக்கும் என்னோட அட்வைஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு நல்ல ஒரு வேலை படிங்க, படித்து நல்லா டிகிரி வாங்குங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து சம்பாதிச்சு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பொழுதுபோக்காக இதை நீங்கள் வச்சுக்கலாம். கண்டினியூவாக இதிலே இருக்க வேண்டாம். ஏன்னா இதிலே இருந்தீங்கன்னா நம்ம வந்து மற்ற இதெல்லாம் நம்ம இழந்துருவோம். ஸோ இதில் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும்னா முதல்ல நீங்கள் உங்கள் பேக்ரவுண்டை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங் பண்ணுங்கள். வீட்லேயும் வந்து எந்த ப்ராப்ளம் இதனால் வரக்கூடாது. ஒரு வேலைக்கு போகிற நேரத்தில் வேலைக்கு பாருங்கள். வேலையெல்லாம் முடித்த பிறகு இதை வந்து சாட்டர்டே சண்டேஸ் லீவ்னால இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பட் அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் முடியாதவங்களுக்காக நல்லா டெவலப் ஆன பிறகு உங்கள் ஃபேமிலி எல்லாம் நீங்கள்லாம் டெவலப் ஆன பிறகு இந்த ஃபீல்டுக்கு வாங்க. நடுவில் வந்து இந்த ஃபீல்டில் வந்துட்டு நீங்கள் ஃபேமிலியை இழந்துடாதீங்க. இது ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போது சென்னை யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்காக எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் பார்த்து சில என்னை விட இன்னும் நிறையா ஃபேன்சஸ் வந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து கொஞ்சம் நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறோம். இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க, ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணுங்கள். தேங்க்யூ.